பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகடவது. தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வருவாய் தருணம் இதுவே என்ற இந்த பாடலை 4ஆம் கவியை மாத்திர பாடி சத்திய வாக்கை இங்கே வா என்ற ஒரு கவியை பாடி அவருடைய பிரசனத்தோடு கூட வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து போவோம். சத்திய வாக்கை நம்பியே வா என்ற கவியை பாடுவோம். பற்பல வழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச உரிமைக்குள்ளாய் கூட்டி சேர்ந்திருக்கிற தேவரே, உடைய வசனத்தின் மூலமாய் நீ எங்களோடு கூட பேசும். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, 70ஆம் நாள் என்கின்ற ஞாயிறை இந்த நாளிலே நாம் அனுசரிக்கின்றோம். இன்று நாம் வாசித்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 துவங்கி 30 முடிய. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 துவங்கி 30 முடிய. எல்லாருமே எடுத்து இணைந்து வாசிப்போம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, வருகின்ற காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறதாக 12 சிங்காசனங்களிலே வீற்றிருப்பீர்கள் என்று நீயாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தை நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தரப்பையாவது தாயையாவது மனைவியாவது இளையாவது இளைஞராவது எவர் எவனோ அவர் முதன்மையான அழைத்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வார். ஆகியோர் முந்தையோ இந்தியராகி இந்தியோ இந்தியராகி இருப்பார்கள் என்றார். திருச்சபை ஆண்டினுடைய லெந்து கால ஆயத்தம் என்ற ஒரு காலத்திற்குள் கடந்து வந்திருக்கிறோம். திருச்சபை ஆண்டு வருகையின் காலத்திலே துவங்கி கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் மகிமையுடைய திருநாள் காலம் முடிந்து லெந்து காலத்துடைய ஆயத்தங்களுக்குள் இப்போது நாம் வந்திருக்கின்றோம். அதற்கு தொடர்ந்து லெந்து காலங்கள் உயிர்த்தெழுந்த பண்டிகை காலம், பரிசுத்தாவின் பண்டிகை காலம், திருத்துவ பண்டிகை காலத்தோடு கூட திருச்சபை ஆண்டு நிறைவுக்கு வருகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பகுதியின் அடிப்படையிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 70ஆம் நாள் என்கின்ற ஞாயிறு என்ன அர்த்தம்? இன்றிலிருந்து 70ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பண்டிகை வருகின்றது, அனுசரிக்க இருக்கிறோம். இந்த 70ஆம் நாள் என்கிற ஞாயிற்கு சத்துவ கேசிமா என்று சொல்கிறார்கள். அதற்கு கிரேஸ் அலோன், கிருபை மட்டுமே என்பது அர்த்தமா? இந்த 2 காலங்களில் வழக்கமாக நாம்
இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை இருப்பதினாலே வெண்மை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஊதா நிறமானது வயலட் எப்போதுமே இந்த காலங்களில் பயன்படுத்தப்படும். இன்றிலிருந்து நாம் 2 காலங்கள் முழுவதும் வயலட் நிறத்தை பயன்படுத்துவோம். அதற்கு என்ன அர்த்தம்? மனம் துருவுதலை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதே வயலட் கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் பயன்படுத்துவோம். ஆனால் அன்றைக்கு ஆண்டுடைய உன்னதத்துவத்தை நமக்கு குறிக்கிறது. இந்த காலங்களிலே முழு மனம் துருவுதலை நமக்கு இந்த நிறம் எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் நிச்சயமாய் நினைவுபடுத்திக் கொள்ள தடைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் வேத வசனங்களை வாசிப்பதிலே ஜெபிப்பதிலே அதிகமாய் நாம் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ள ஒரு மனமாய் ஜெபிக்க நேற்றைய தினத்தில் ஒருவேளை ஒரு சிலர் பெர்க் என்ற அமைப்பின் மூலமாக அந்த கூடையிலே பங்கு பெற்றிருப்பீர்கள். ஒரு வித்தியாசமான முறையில ஜெபிக்க நமக்கு அவங்க கற்றுக் கொடுத்தார்கள் என்பது வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இந்த காலங்களில் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல, ஜெபிக்காதவர்கள் இந்த காலத்தில் ஜெபிக்க துவங்கலாம். வேத வாசிக்காதவர்கள் இந்த காலத்தில் வார்த்தை வாசிக்க துவங்கலாம். வாசிக்கிறவர்கள் அதிகமாக வாசிக்க நம்மை அர்ப்பணிக்கலாம். அதற்கு தான் இந்த காலங்கள் பிரத்யேகமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள, அதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மைய பொருள் பலன் எதிர்பாராமல் தொண்டாற்றுவது கிறிஸ்தவ கடமை. பலன் எதிர்பாராமல் தொண்டாற்றுவது கிறிஸ்தவ கடமை. சர்வீஸ் வித்தவுட் தாட் ஆஃப் ரிவார்ட். எந்த விதமான நன்மை இது கிடைச்சா நான் இதை செய்வேன் அப்படின்றது இல்லாம பணி செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். அதே போல வழிபாட்டு நிறைவேற நம்ம பாடினோம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் உழைத்துக் கொண்டிருங்கள். நாம் எப்போதுமே சோம்பலாய் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். காரணம், அவர் உழைக்கின்ற ஆண்டவர். படைப்பில நேர்த்தியாக எல்லாத்தையும் படைத்தார் பிதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது ஒவ்வொரு இடத்திலே அமர்ந்து கொண்டு எல்லாரும் நீங்கள் இடத்துல வர வேண்டும் என்று சொல்லவில்லை. கிராமம் கிராமமாய் சுற்றி திரிந்தார், எல்லாரையும் சந்தித்தார், எல்லாரையும் சிறுபடுத்தினார், எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்தார். அதே போல நாம் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அந்த ஆண்டவர் உன்னை என்று சொல்லி நாம் பாடினோம். ஆகவே நமக்கு இந்த உலக வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பில உண்மையும் உத்தமமாய் செயல்பட வேண்டியது என்பது அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்று அழைக்கின்றார். இதற்கு கொடுக்கப்பட்ட பகுதியிலே 3 காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, அர்த்தமற்ற கேள்வி. அர்த்தமற்ற கேள்வி. பரிசேயர்களோ வேதபாரகரோ இயேசு கிறிஸ்துவை எப்போதுமே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா ஊழியத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும், அவருக்கு எதிராய் எப்போது செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்நோக்கம். அதே போல அவரோடு கூட இருந்த சீடர்களும் கேள்விகளை எழுப்பினார்கள். இப்போ பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு சீடன் கேள்வி எழுப்புகிறார். எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை நாங்கள் பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதான் கேள்வி. மத்திய 4ஆம் அதிகாரத்துல 20-22 வசனங்களை வாசிப்போம். மத்திய 4:20-22. பார்க்கிறோம். முதல்ல சீமோன் அந்திரேயா அவருடைய அழைப்பு ஏற்று அவங்க பின் சொல்றாங்க. அதை தொடர்ந்து யாக்கோபும் யோவானும் அவருடைய அழைப்பை ஏற்று பின் சொல்றாங்க. எப்படி போறாங்க? எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின் சென்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல பணிகள் செய்கிறவர சீடர்களா அழைக்கிறார். நிறைய பேர் மீனவர் இருந்தாங்க. ஆயத்தில் இருந்த அழைக்கின்றார். இப்படி பல பணிகள் செய்த மக்களை அழைக்கின்றார். இங்கு
இவங்க தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவர் இயேசு பின்பற்றி போனாங்க. அதனாலதான் இவங்களுக்கு அந்த கேள்வி எழுகிறது. இன்னும் இந்த கேள்வி கேட்பதற்கான இன்னொரு காரணம் என்னன்னா, இதே அதிகாரம் 21, 22 வாசிப்போம். மத்தேயு 19. இயேசு அந்த வாலிபனை பார்த்து, பூர்ண சத்ரராக இருக்க நீ விரும்பினால் போய் உனக்கு எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்தை கொடு, அப்போது பரலோகராஜ்யத்தின் பொக்கிஷம் தாயிற்கு பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசீர்வாதமடைந்தால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்றான். கடைசியில என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் விட்டு கருத்துக்கு கொடு சொன்ன உடனே அதற்கு சம்மதியாமல் கீழ்ப்படியாமல் அவன் துக்கமயமாய் போய்விட்டான். அந்த வாலிபன் எல்லாத்தையும் கேட்காம போயிட்டான். ஆனா நாங்க எல்லாத்தையும் கேட்டு எங்களுக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் இங்க கேள்வி. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 21, 22. மத்தேயு 20, 21, 22. அவர் அவரை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் இடம் கேட்டாங்க அந்த தாயார். இன்னொரு முறை யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் சீடர்களுக்குள்ள உண்டானது. இவைகள் எல்லாம் அர்த்தமற்றவைகள், தேவையற்றவைகள் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்களில் ஏன் நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, ஏன் எனக்கு ஆலயத்துக்கு போவதில்லை, ஒரு இஷ்டமே இல்லை என்று சொல்லி நம்மை நாமே பல சமயங்களிலே கேள்வி கேட்டுக் கொள்கிறோம். சுயநலம் முன்னிறுத்தப்படுகிறது, புதுநலம் பின்னிறுத்தமாய் போகின்றதை நாம் அறிகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சில சமயங்களில் நமக்கு இடர்பாடுகள், நமக்கு பிரச்சனைகள், சோர்வுகள், இவற்றின் மத்தியிலே இந்த கேள்வி நம்முடைய எல்லாருடைய உள்ளத்திலும் எழுகிறதை நிச்சயமாய் நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்கு மாறாக நாம் என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்ற கேள்வியை நாம் மாற்றி கேட்க அழைக்கப்படுகின்றோம். அர்த்தமில்லாமல் நாம் கேட்காமல் ஆண்டவரை நோக்கி நம்மை அர்ப்பணித்து சுயநலத்தை வெறுத்து ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அர்த்தமற்ற கேள்வி. இரண்டாவதாக அற்புதமான ஒரு பதில். அற்புதமான ஒரு பதில். A wise answer to mistaken question. தவறான அர்த்தமற்ற ஒரு கேள்விக்கு மிக பொருத்தமான, ஆசீர்வாதமான, அர்த்தமுள்ள ஒரு பதிலை ஆண்டவர் அங்கு கொடுக்கின்றார். தகப்பன், தாய், வல எல்லாத்தையும் விட்டுட்டோம், நாங்க பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றதுதான் கேள்வி. ஆனால் ஆண்டவர் சொல்கிற பதில், நான் உங்களோடு கூட இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். பணம், அந்தஸ்து, மதிப்பு எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் கூட இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நீங்களும் நானும் என்ன அழைக்கப்படுகின்றோம். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு காரியம் என்பதை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கின்றார். நம்மை எதிர்பார்ப்பது இமீடியட் ரெஸ்பான்ஸ். ஆண்டவர்கிட்ட அது நமக்கு கிடைக்கலன்னா ஆண்டவரை நாம் வெறுத்து விடுகிறோம். ஆண்டவர் அப்படி அல்ல, நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். Immediate reward are not always linked, but the true
value true blessings, God promises are power, God's presence with us. எப்போதும் ஆண்டவரோடு கூட இருப்பதே, அவருடைய வல்லமையால் நாம் நிரப்பப்படுவதே பெரிய பெரிய ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் நமக்கு அருளுகிறவராக இருக்கின்றார், கிருபையாய் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதுதான் நாம உணர வேண்டும், அதுதான் நம்ம எப்போதும் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கின்றார். எல்லாரும் போயிட்டாங்க, அப்பா அம்மாலாம் நான் விட்டுட்டேன், என்னுடைய வேலையை விட்டுட்டேன், எனக்கு சம்பாத்தியம் இல்லை, நான் பின்பற்றி வந்தேன், என்ன கிடைக்கும் என்பதுதான் கேள்வி. ஆனா ஆண்டவருக்கு போகிற போது சொந்த தாய் தகப்பன் இல்லை என்றாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடும்பம், இட்ஸ் a larger family when compared to our small family. நம்முடைய குடும்பம் ஒரு சின்ன சர்க்கிள். ஆனா ஆண்டவரை தேடி வருகிற போது, அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் அந்த ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். அதுதான் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். மத்தேயுல 12ஆம் அதிகாரத்துல 49-50 வசனத்தை வாசிப்போம். 12, 49, 50. இதோ என் தாயும் என் சகோதரன் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திட்டத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன் சகோதரின் தாயுமாய் இருக்கிறான் என்றார். உங்க தாய் உங்க சகோதரர் வரான்னு சொல்லி சொன்ன போது, இல்லை, இந்த பிதாவின் சித்தத்தின்படி செய்கின்ற மக்கள் தான். அது ஒரு திரள் கூட்டமாய் வருகிறவர்களா என்னுடைய தாயார், என்னுடைய சகோதர சகோதரிகள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிற போது அவருடைய பிரசன்னம் நமக்கு உண்டு, அவர் வல்லமை நமக்கு தருகிறார். அந்த வல்லமையின் மூலமாய் நாம் சேவர முடிகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த பதில் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தானியேல் 7:14. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததாய் இருக்கும். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். 14ஆம் வசனத்தில் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கும் அவர் தர இருக்கிறார். அவரை சார்ந்து இருக்கிற போது, அவருடைய பிரசன்னத்தை நாம் இருக்கிற போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தீர்க்கதரிசி நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கின்றார். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை உணர்ந்து கொள்ள நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். 28ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம், அதை மறுபடியும் வாசிப்போம். நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக அமருவோம். நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள் மத்தியிலே அல்ல, நமக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற சொத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை விட, உலகத்தில் இருக்கிற பதவி அந்தஸ்தை விட அது ஒரு மேலான ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தரார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கின்றது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பவுல் ஒரு காரியத்தை குறிப்பிடுகின்றார். பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் நஷ்டமாயிருக்கிறேன் அவரை அறிகிற மேன்மைக்காக. அதுதான் அவர்தான் என்பதை பவுல் சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாரையும் கொலை செய்ய அதிகாரம் பெற்ற ஒரு நபர் தன்னை முற்றிலுமாய் ஆண்டவர் மாற்றின பிறகு எல்லாவற்றையும் நான் குப்பையாய் நஷ்டம் இருக்கிறேன் நன்றாய் படித்த இந்த பவுல் சொல்கிற காரியம் அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் பவுலோடு கூட இருந்தார், பவுலை வழிநடத்தினார், நிறுவனங்களை எழுத கிருபை செய்தார் என்பதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நாளிலும்
அவருடைய பிரசனத்துக்குள் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. ஆண்டவரை தேடினால் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் காணும்போது, யாத்திராகமம் 19:4, கண்டு இருக்கிறீர்கள், நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு முழுவதும் காப்பாற்றி இருக்கிறார். துவக்கி இருக்கிற ஜனவரி மாதம், இந்த முதல் மாதத்துல ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி இந்த 2வது மாதம் ஆகிய பிப்ரவரி மாதத்தை நமக்கு காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இதுவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய கிருபை. இது வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதியில ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறாங்க. மோசே சொன்ன உடனே எல்லாரும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அர்த்தமற்ற கேள்வியை நாம் எழுப்பாமல் ஆண்டவருக்கு ஐக்கியப்பட்டு அவர் தருகிற ஆசீர்வாதமான அற்புதமான பதில் என்ன என்பதை உணர்ந்து அவர் நம்மோடு கூட இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 3ஆவதாக அறிவுறுத்தப்படும் உண்மைகள். அர்த்தமற்ற கேள்வி, அற்புதமான பதில், அறிவுறுத்தப்படும் உண்மைகள். இந்த அடிப்படையில் ஆண்டவர் என்னென்ன உண்மைகளை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு சத்துவ கிறிஸ்மா என்ற அந்த வார்த்தைக்கு கிரேஸ் அலோ என்பது பொருள். கர்த்தருடைய கிருபை நமக்கு இருப்பதனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஜீவனை காத்து நம்மை வழிநடத்தி இருக்கிறாரே, அதற்கு நம்ம நன்றி செலுத்தி இங்க அமர்ந்திருக்கின்றோம். God never deals with men and women on the basis of status, wealth, service, position, but on the basis of grace alone. கிருபை மட்டுமே, ஆண்டவருடைய கிருபை மட்டுமே, ஆண்டவருடைய இரக்கம் மட்டுமே. அதுதான் நம்மை இன்னைக்கு இந்த இடத்துல அமர செய்திருக்கிறது. வாசிக்க சுவிசேஷத்துடைய கவனிச்சிருப்பீங்க. ஒரு திராட்சை தோட்டக்காரன் வேலைக்கு அமர்த்த அதிகாலையில் போறார். ஒரு தினாரிக்கு பேசி மக்களை திராட்சை தோட்டத்துக்கு போக சொல்றார். மறுபடியும் போறார். ஒவ்வொரு மணி வேலையிலும் போறார். 3, 6, 11 மணி வேலையில் போறார். அமர செய்கின்றார். கடைசியில் கூலி கொடுக்கிறார். முதல்ல வந்தவங்க ஒரே கூலி வாங்குறாங்க. கடைசி வந்தவங்களும் ஒரே கூலி வாங்குறாங்க. முதல்ல வந்தவங்க கேட்கிறாங்க, ஐயா நாங்க வெயில கஷ்டப்பட்டோம், எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சோம், எங்களையும் அவங்களை நீங்க சமமாக மாற்றினீங்களே. ஆண்டவர் சொல்ற பதில் என்ன? அவர்கள் பெற்றுக்கொண்ட கூலிக்கு சம்மதித்து வந்தார்கள். நீங்கள் நான் சொன்ன காரியத்துக்கு சம்மதித்து வந்தீர்கள். அதற்கு மாறாய் நான் எதுவும் செய்யவில்லை. நான் என்னுடைய கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கின்றார். கடைசி வந்தவர்களுக்கு ஒரே இல்லை, பின்னால் முதல்ல வருஷத்திற்கும் ஒரே இல்லை. அங்கதான் அவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. முந்தினோர் ஆவார்கள், முந்தினோர் ஆவார்கள். ஆண்டவர் அந்த யூதர்கள் என்ன பார்ப்பாங்க? அந்தஸ்தோட பார்ப்பாங்க, அதிகாரத்தில் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஏழைகளை அவர் வேற்றுகிறவராக இருக்கிறார், திக்கற்றவரை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் அவருடைய முடிவு இப்படியாய் இருக்கிறதை நீங்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்குற போது ஒரு கள்வன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். அவன் எந்த ஆலயத்துக்கு போனா, எத்தனை பேர் திருவிழா எடுத்தாங்க தெரியாது. ஆனால் கடைசி நேரத்தில் இன்றைக்கு நீ என்னோடு கூட சிறுபாய் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மகனுக்கு கொடுத்தார். நீங்களும் நான் ஒருவேளை அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறோமா? அவருடைய கிருபை நமக்கு இருந்தா எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி உணர்வை பெற்றிருக்கிறோமா? லூக்கா 1:52 வசனம். லூக்கா 1:52. பலவான்களை ஆசனத்தில் தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை, அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன பார்வையில பார்க்கிறார் என்பது நமக்கு தெளிவும் தெளிவாய் இங்கு எடுத்து காட்டப்படுகிறது. Jesus turned
world values upside down, reversal. உலகத்தில் இருக்கிறவங்க பணக்காரன் ஐக்கியமாவாங்க. ஆண்டவர் அப்படி அல்ல. கர்த்தர் ஏழைகளை, திக்கற்றவர்களை, அனாதைகளை, உதாசீனப்படுத்தப்பட்ட மக்களை தெரிந்து கொண்டு அவரை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். அதுதான் முக்கியம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்படுகிறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருந்தா நம்மை ஆண்டவர் வழிநடத்தி பாதுகாப்பார் என்பது ஐயம் இல்லை. இன்றைக்கு வாசிக்க சங்கீத பகுதி முறையா வாசம். இந்த சங்கீதம் 8:2 வாசிங்க. சங்கீதம் 8:2. குழந்தைகள் பாலகர் வாயினால் நீ பெருண்டு கொள்கிறீர், வல்லமையாய் நீ நடத்துகிறீர். யாரெல்லாம் உலகத்துல என்னால ஒண்ணு முடியல, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்றாங்களோ, மோசையை போல திருக்குவாய் என்று சொல்றார்களோ, அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கின்றார். அதுதான் அன்றைய கிருபை, அன்றைய கிருபை. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஓட வேண்டும். இன்றைக்கு இருப பகுதியாக நாம் வாசம். அந்த அழிவினால கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல ஓடுறவங்க அழிவினால கிரீடத்தை அல்ல, அழிந்து போகக்கூடிய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடுறாங்க. அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. மற்றவர்களாக விட ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர் பயிற்சி எடுப்பார், சில உணவு காரியங்களை தவிர்ப்பார், தூக்கத்தை விடுவார். ஏதாவது உன்னை குறைய செலுத்தினாதான் உன்னை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய மேலான கிருபை, அவர் தன்னை அர்ப்பணித்தவராய், அவர் தேவனோடு கூட இருப்பதை கொள்ளையாடுவதாக இல்லாமல் தம்மை தாமே வெறுத்து அறிவை வெறுத்து மனித சாயலான உலகத்தில் வந்தார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொடுத்தார். அந்த ரத்தம் கிரைமாய் கொடுக்கப்பட்டது உங்களுக்காக, எனக்காக. இன்றைக்கு நாம் எதை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம்? நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பெருமை, நம்முடைய வேற்றுமை இவற்றெல்லாம் விட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுக்கு ஆயத்தம் உண்டா? தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். வருகையின் காலங்கள் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போமா? அர்த்தமற்ற கேள்வியை கேட்காம, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்காம, ஆண்டவருடைய சித்தம் என்ன, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த சித்தத்தின்படி நான் வாழ வேண்டும், அவருடைய சித்தம் பாரதத்தை நான் சிரிக்க வேண்டும். ஒப்புக் கொடுப்போமா? ஆசீர்வாதமான அற்புதமான பதில் ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஐயா, நான் உங்களோடு கூட இருக்கேன், அதுவே பெரிய ஆசீர்வாதம். உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நம்முடைய அப்பா அம்மா நம்மோடு கூட இருக்கிறாங்க, நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மோடு இருக்காங்க, நண்பர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. எந்த நேரத்திலையும் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் நேற்று நின்று மாறின ஆண்டவர் மட்டுமே எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறப்பா. இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய், சாட்சியாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பிப்ரவரி மாதத்துல முதல் நாள் ஆராதனை நமக்கு இந்த ஆலய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை என்பதனால இல்லை. இன்றைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம், செபிப்போம், வேதவசனங்களை வாசிப்போம், எல்லாரும் இணைந்து ஒருவனப்பட்டு செபிப்போம். நேற்று கலாம் அவங்க கற்றுக் கொடுத்து போனாங்க. ஜெபக்குழு உருவாக்கப்பட வேண்டும். எல்லா கிராமங்களிலும் எல்லா மக்களும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தாதான் ஒரு அசைவை உண்டு பண்ண முடியும். அப்படி ஜெபித்தாதான் ஆதாயப்படுத்த முடியும் மக்களை. இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிற போது நான் யாரையுமே அறிமுகப்படுத்தலைன்னு சொன்னா நமக்கு இழிவு உண்டாகுங்கிறத சந்தேகம் கிடையாது. நம்மை அர்ப்பணிப்போமா? இன்றைக்கு ஆண்டவர் இந்த சிந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
நான் உண்மை கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு ஆலயத்தில் வந்தா என்ன கிடைக்கும் என்பதற்காக அல்ல. ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துவீராக. என்னை வணைந்தருளும், என்னை நீ விடவிடும், என்னை உருவாக்கும் என்று சொல்லி இந்த பக்தர் சொன்னதை போல நாமும் சொல்ல அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.